கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையாக இந்த நாளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது அவர் கொடுத்த ஈவு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. எனவே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் தான் நானும் நீங்களும் உயிர் வாழ்ந்து வருகிறோம். எனவே ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல மறக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நீங்கள் முதலாகத்தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நீங்கள் எங்களோடு கூட இணைந்திருக்க உங்களை அன்போடு கேட்கிறேன். திங்கள் முதல் வெள்ளி வரையிலும் ஒவ்வொரு நாளும் காலையிலே அதிகாலையிலே 4:30 மணிக்கு இந்த நன்மையும் கிருபையும் நாள்தோறும் என்கிற செய்தி உங்களுக்காகவே நாங்கள் இந்த சேனலில் வெளியிடுகிறோம். இதை நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுது ஒரு பாடலை பாடி ஆண்டவரை நாம் எல்லாரும் துதிக்க போகிறோம். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே, துணையாய் இருப்பதினால் நான் என்றும் இளைப்பாறுவே. சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே, நீர் துணையாய் இருப்பதினால் நான் என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல் என்னை காப்பவரே நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரே நான் நம்பி இளைப்பாறுவே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே, நீர் துணையாய் இருப்பதினால் நான் என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல் என்னை காப்பவரே நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரே நான் நம்பி இளைப்பாறுவே. கண்மணி போல் என்னை காப்பவரே நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரே நான் நம்பி இளைப்பாறுவே. அன்பின் பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் உங்கள் பிரசன்னத்தை வாஞ்சித்து உங்கள் மகிமையை விரும்பி உம்முடைய வல்லமையை எதிர்பார்த்து ஒரு புதிய பலத்துக்காக காத்திருக்கிற சூழ்நிலையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் மேல் நீர் மனம் இறங்கி உம்முடைய பரிபூர்ண சித்தத்தின்படி எங்களை ஆண்டு நடத்துவீராக.
கரங்களிலே தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவான ஒரு காரியத்தை இங்கே வெளிப்படுத்தி சொல்லுகிறது. ஆண்டவராகிய தேவன் அவருடைய ஜனத்திற்கு அல்லது அவருடைய பிள்ளைகளுக்கு எந்தெந்த விதத்திலெல்லாம் பாதுகாப்பை கொடுக்கிறார் என்று வேத புஸ்தகத்திலே அநேக பாதுகாப்புக்குரிய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு முக்கியமான ஒரு வசனம், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் அவருடைய பிள்ளைகள் மேலே ஒரு மனிதன் அல்லது ஒரு ஒரு சத்துருவை கூட சில நேரம் தீமையாக நம்ம மேலே கரத்தை போட்டு நமக்கு விரோதமாக அல்லது நம்மை தொடும்படியாக நமக்கு தீங்கு செய்யும்படியாக எத்தனைப்படுகிறான் என்றால், ஆண்டவர் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறார் என்றால், உங்களை அல்லது என்னை அவர் தொடுகிறவன் தேவனுடைய கண்ணின் மணியை தொடுவதற்கு சமானமாக இருக்கிறது என்று சொல்கிறார். இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னென்னா, தேவன் அவருடைய பிள்ளைகள் மேல் பாதுகாப்பின் மேல், பிள்ளைகளுடைய பாதுகாப்பின் மேல் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை இந்த வேதவசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. உபாகம புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நம்மளை ஆண்டவர் கண்மணியைப் போல காத்தருளுகிறார் என்று சொல்கிறார். நம்மளை எடுத்த இடம், நம்மளை அழைத்த இடம், நம்மளை ரட்சித்த இடம் எல்லாம் அவாந்தரமும் வெறுமையும் பாழுமான தேசத்துலேருந்து ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார். நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களை கர்த்தர் எங்கேருந்து ரட்சித்தார்? அசுத்தத்திலையும் பாவத்திலையும் உபத்திரவத்திலையும் உதவாதவர்கள் தள்ளி போட்ட சூழ்நிலையில் தானே கர்த்தர் ரட்சித்தார். ஆனால் ரட்சித்து கொண்டு வந்த தெய்வம் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளை என்ன செய்கிறார்? கண்மணி போல பாதுகாத்து கொள்கிறாராம். கண்ணின் மணியைப் போல ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளை பாதுகாக்கிறார் என்று வேதவசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அப்போது இதிலிருந்து என்ன நம்ம புரிந்து கொள்ளுகிறோம்? நம்மளை யாராவது தொட்டால் தேவனுடைய கண்மணியை தொடுகிறதுக்கு சமமாக ஆண்டவரும் நம்மளை என்ன செய்கிறார்னா அவருடைய கண்ணின் மணியை போல நம்மளை காக்கிறாராம். அப்போது இதிலிருந்து என்ன நம்ம அறிந்து கொள்கிறோம் என்றால், தேவனுடைய கண்ணிமையில் கண்மணி எப்படி இருக்கிறதோ அது மாதிரி தான் தெய்வம் நம்மளை வச்சிருக்கிறார். பிறகு நம்ம ஏன் சோர்ந்து போய் பயந்து போய் எனக்கு பாதுகாப்பு இல்லை, நான் எல்லாராலும் தள்ளப்பட்டுட்டேன், என்னை எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க, அல்லது நான் மிகுந்த வியாகுலத்தில் இருக்கிறேன், நான் தனிமனெல்லாம் சொல்லி எதுக்கு நம்ம கலங்கணும்? கர்த்தர் நம்மளை கண்மணி போல் காத்தருள்றாருன்னா எவ்வளவு பாக்கியமான ஒரு வாழ்க்கை என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை போட்டிருக்கு, கண்மணியைப் போல என்னை காத்து என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கனுக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராணன் பகைஞர்களுக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். சங்கீதக்காரர் ஜெபம் பண்ணுறார். அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னை கண்மணி போல் காத்துக்கொள்ளுங்க, உங்கள் கண்மணி மாதிரி என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார். இன்றைக்கி ஜெபம் பண்ணிங்களா? இந்த நாளில் ஜெபத்தோடு ஆரம்பிச்சிங்களா? அப்படி யோசித்து பாருங்கள். ஒருவேளை இன்றைக்கி ஜெபமே பண்ணலை அப்படின்னா நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கிறீங்களோ கண்ணை மூடி ஒரு நிமிடம் என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, வீட்டில் போய் வேலை முடித்து போய் நான் ஜெபம் பண்ணுவேன்னு தீர்மானம் எடுங்க. அந்த தீர்மானத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளில் எங்களை கண்மணி போல பாதுகாக்கிற நல்ல தெய்வத்துக்கு நாங்கள் நன்றி சொல்லி மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.
ஆமென்.